ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி 69 படத்தில் கில்லியன் வாரிசு காம்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் கம்பேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் ஒன்று சோஷியல் பயங்கரமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அது யார் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இப்போ தான் பார்த்தீங்கன்னா பாபி டியோல் அவர்கள் தளபதி 69 படத்தில் ஆன்போர்டு ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ தளபதி 69 படத்தில் ஆக்டர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கிறதா இப்போ ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. பிரகாஷ் ராஜ் அவர்கள் கிட்ட தளபதி 69 படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்களாம் தளபதி 69 படத்தில் நடிக்கிறதுக்காக. தளபதி 69 படத்தோட கதையை கேட்டுட்டு அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதில் பயங்கரமாக இருக்கான். அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஓகே சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்துடும் அப்படின்ற மாதிரி இன்னொரு நியூஸும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. தளபதி அண்ட் பிரகாஷ் ராஜ் காம்போல வர்ற எல்லா படமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருக்கும். ஏதாவது புதுசாக ஒரு ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி விடுவாங்க. இப்போ இந்த தளபதி 69 படத்தில் என்ன ரெக்கார்டை கிரியேட் பண்ணி விடுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பா, தளபதி 69 படத்தில் வாரிசு அண்ட் கில்லி காம்போ திரும்பவும் கம்பேக் கொடுத்தா எந்த மாதிரியான ரெக்கார்ட்லாம் தளபதி 69 படம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.